எதுவுமே செய்யல அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அவர்லாம் எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னு நிக்காது. அவர் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரால் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். இத்தனை நாள் நான் ரோட்ல இருந்தேன். அப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டாரு. போட துணி இல்ல, அப்ப அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பட்டி வெட்டி சட்டை எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நீங்க கேட்டுக்கிட்டு அவருக்கு நல்லா டீட்டெயிலா கேளுங்க. யாரு அவங்களுக்கு எதுவும் செய்யல, ஒன்றும் பிரச்சனை இல்ல எல்லாரும் ஓரளவுக்கு செய்யறாங்கல்ல. உனக்கு செய்யறாங்க, எதுவும் பிரச்சனை. இப்ப நீ கேக்குறதுதான் பிரச்சனை. கேக்குறாரு எதுவுமே செய்யல, நீங்க கோபாலுக்கு எதுவுமே செய்யல, அவர் ரொம்ப இதா இருக்காரு, நீங்க அவரை வீடியோ எடுத்து என்ன காசு கொடுக்கறது இல்ல, அதை கொடுக்கறது இதை கொடுக்கறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாரு. மனசே ரொம்ப சகட்டமா கோபாலு. பாரு, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அவர் கொடுக்காரா இல்லையான்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அவர்கிட்ட இருந்து வாங்குறேன், எனக்கு தெரியும் அவர் கொடுக்காரு. அதெல்லாம் ஒண்ணு நீ கேட்கக்கூடாது. எதா இருந்தாலும் அவர் என்ன தெரிஞ்சவர். எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 3 வருஷம் தெரியும். 3 வருஷம். அதுக்காக ஒரு நல்ல எண்ணத்துல கேட்டுக்கலாம். அது கேட்டதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்ல. சரி, ஓகே சார், விடுங்க சார். இல்ல நீங்க கோபால் சார்ட்ட கேட்டுக்கணும். அவரை கேட்டுக்கிட்டு அவருக்கு கோல் மாமா பண்றாரா அப்படிங்கிற தீர விசாரிச்சுக்கிட்டு நீங்க ரோட்ல பார்த்தாங்கிறதுக்காக வேண்டி பேசலாமா? நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க, நானும் சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து கோபால் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரே வீடியோ சார், கவிதா கோபாலுக்கு ஒரே வீடியோ சார். ஓகே, ஒரே வீடியோ பண்றோம். நீங்க ஒரு லொகேஷன், ஓகே, நீங்க யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கீங்க, அந்த லொகேஷன் நீங்க கண்டுபிடிங்க. திருச்சி சாதனா போய் பார்ப்போம், திருச்சி சாதனாவை போய் பார்ப்போம். ஏன் உங்களுக்கு இவ்வளவு நடிகை இருக்கும்போது எதுக்கு நீங்க திருச்சி சாதனாவை குறி வைக்கிறீங்க? அவங்கள நான் இன்னும் நேர்ல பார்க்கல. ஆனா அழகு ரசிக்கிறீங்களோ? அழகு ரசிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. பட் வாங்கினாலும் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல. அந்த அந்த அம்மா வீட்டுக்கு அடிச்சாருன்னா அது பரவாயில்ல. 2 கோடி கிடைக்கிறதுக்கு போது வாங்கினா என்ன வாங்கினா என்ன கோபாலு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காரு? உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 1 கோடி. கோபாலுக்கு இவருக்கு ஒரு 50 லட்சம். அந்த காசை வேணாம் சொல்லிடுவாப்ல. உழைக்காம வர்ற காசு கோபாலுக்கு பிடிக்காது. அது ஏன் ஒத்துக்க? வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணம் வேணும் ஒரு மனுஷனுக்கு. பணம் ஏங்க, அதுக்கு உங்களுக்கு வேற எவ்வளவு பேர் இருக்காங்களேங்க, அந்த நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க யூடியூப்ல. சாதனா தான். அப்படி என்னங்க திருச்சி சாதனா? நான் ஒரு டைம் குட்டிமாவுக்கு கூட ஒரு கமெண்ட் போட்டு விட்டேன். குட்டிமாவு தான் நல்லா பொண்ணாச்சா? இல்ல நான் குட்டிமாவுக்கு கமெண்ட் போட்டு விட்டேன். நான் கமெண்ட் போட்டு நீ இப்படி அசிங்கமா நீ பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்க, உடனே தூக்கி உள்ளதான் போடுவாங்க பாத்துக்க. அது உள்ள போட்டு குட்ட போறாங்க. அங்க எலும்பு தானே இருக்கு, அவன்ல அவ்வளவு உள்ள போனேன். தேவையா? பேசாத அப்படின்னு கமெண்ட் போட்டு. ஆமா, அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா தான் பேசுது. வன்மையா கண்டிச்சாப்ல கோபால். இந்த மாதிரி குட்டிமா நான் பழக்கமா கேட்டேன், எனக்கு பழக்கம் தானே, ஆனா அந்த பொண்ணு பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோபால் திட்டவட்டமா சொல்லிட்டாப்ல. அதுல இருந்து நான் கோபாலுக்கு குட்டிமாவை பத்தி ஒண்ணுமே கேட்கறதே இல்லை. ஆனா நீங்க தான் ஓப்பனா சொல்லிட்டீங்க. இப்ப இன்னைக்கு இப்ப நம்ம சாதனாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்குது. திருச்சி போறோம் லொகேஷன் கண்டுபிடிக்கும். ஓகே, எடுக்கிறோம். அது நைஸா பேசி நான் கழட்டி தந்துறேன். புரியல? நைஸா பேசி நைஸா கழட்டி தந்துறேன். அந்த நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? அந்த அண்ணா அப்படி, அந்த அம்மா நான் பெரிய சில்க் சுமிதாவா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பவர் இருக்குது அவங்களுக்கு. திருச்சி சாதனாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? அவ்வளவு பவர் இருக்கு. சூப்பர் தலைவரே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு குறிக்கோளோட இருக்கீங்க. கோபாலு, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அடிப்பாங்க ஊர்ல கேட்டா தருவாங்களா? கேட்டா தருவாங்களா? ரகசியமா கேட்டு பார்ப்போம். இங்க என்ன நடக்குதுங்க? உலகம் தெரியாம இருக்குங்க. அந்த அளவுக்கு சொல்லிட்டு கோபாலு அந்த பாத்துருக்கேன் முன்னாடி. என்ன எப்படி சொல்லிட்டு போறாங்க எல்லாருங்க? அவங்க அப்படித்தான் கேட்டீங்களா? என்னன்னு தெரியல. ஓகேங்க, பாத்துருவாங்க. நான் இதுக்குன்னே சொல்றேங்க, அடுத்த வாரம் திருச்சி சாதனை கூட வீடியோ போடுறோம். நீங்க சொன்னதை செய்தியெல்லாம் பார்ப்போம். கொண்ட விடுவேன். நீங்க வீடியோ நடிக்கும் போது சொன்னதை செய்வீங்களா? அவங்க காசு கேட்பாங்க. 5000 10,000 கொடுப்பீங்களா? 5000 ரெடி பண்றாங்க சாதனாவுக்கு. அவங்க சேலரி ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு கேட்கும் சாதனா? 25 lakhs அப்படின்றாங்க. 25 லட்சமா?
20 ரூபா கொடுத்தா வீட்டு எடுத்து வந்துருவாப்ல. 20,000 ரூபா. வெறும் வெறும் எவ்வளவுங்க? வெறும் 20 ரூபா கொடுத்தா நீங்க 20 லட்சம் திருச்சி சாதனை எது அந்த அம்மா வச்சு குடும்பம் வந்துருக்கா? ஒருத்தர் இருக்கிறாரு, சத்தமா பேசுங்க. இல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு வாழ்க்கையில நம்ம மண்ணை வந்து அள்ளி போக கூடாது. அப்புறம்